ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல 5 குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கையும், 10ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்தும் காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக அந்த நல்ல நேரம் யாருக்கு அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது பிள்ளைகளுக்கு தான் அது அதிகமான ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி தருங்க. உங்கள் மூலமாக உங்க குழந்தைகள் அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இப்பொழுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அசைய சொத்துக்கள் நிறைய வாங்க முடியும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களது வீட்டை நீங்க புதிதாக கட்டின வீட்டு வாங்க முடியும், அல்லது வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்கான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியும். இன்றைய தினம் நல்ல சூழல் இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க அசைய சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஒரு கனவு மனதில் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நிஜமாகக்கூடிய ஒரு நாளுங்க. அல்லது விலையுயர்ந்த சில பொருட்களை உங்களால் வாங்க முடியுங்க. ரொம்ப காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த தினம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய விதமான மாற்றங்களாக அது அமையுங்க. மனதில் புதிய விதமான ஆசைகளும் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஆனா ஆசைகளை அதிகரித்து கொண்டு நீங்க ஒரு கண்ட்ரோல் இல்லாம நீங்க நடந்து கொள்ளக்கூடாது. ஆசைகளுக்கு நீங்க ஒரு கடிவாளம் போடுறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் ஏதாவது விளையாட்டுகள் விளையாடுறீங்க, அதுவும் யூகம் சம்பந்தமான விளையாட்டுகள்லாம் விளையாடுறீங்க, நீங்க யோசித்து முடிவு எடுக்கிற மாதிரி சில விளையாட்டுகள்லாம் விளையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. விளையாட்டுகளாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட விளையாடுவது ரொம்ப முக்கியம். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியங்க. குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு கெத்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். குடும்பத்துல மதிப்பு, நம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். உங்கள் மீது அபரிமிதமான நம்பிக்கையை உங்க குடும்ப உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் சோர்வு, அசதி இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல புத்துணர்வா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க. எனவே நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் நீங்க சொல்லலாம். அதிகமான வேலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் நீங்க டயர்டாக மாட்டீங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிறந்த ஒரு நாள். இன்றைய தினம் பழைய பாக்கியில் ஏதாவது உங்களுக்கு நிலவியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வசூல் செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். யாருக்காவது கடன் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடன்கள் எல்லாத்தையும் இப்போ வட்டி முதலுமாக நீங்க திரும்ப வாங்க முடியும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. யாரெல்லாம் உங்களுக்கு கடன் திருப்பி கொடுக்கணுமோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது இன்னைக்கு பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். இன்றைய தினம் உங்க வீட்டு சூழ்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலை மிகச்சரியாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாற்றங்கள் செய்வது குறித்து நீங்க யோசிக்கலாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் உங்களை சுற்றி நடக்கிறது என்னங்கிறத நீங்க கவனித்து செயல்பட்டால் மட்டும்தாங்க நீங்க வெற்றிகளை பெற முடியும். ஸோ இந்த தினம் நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நீங்க உங்க வேலைகளை பார்த்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சி செய்தாலும் உங்களை சுற்றி என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் வேற லெவலில் ரொமான்ஸ் உறவுகள் பெறுவதற்கான வாய்ப்புல இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. காதல் தேவன் காதல் கனி உங்கள் மீது வீச போகிறார். ஸோ அதை நீங்க சிறப்பாக இன்றைய தினம் நீங்க அனுபவிக்க முடியும். உங்க மனக்குறந்த காதலர் உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து உங்களுக்கு அதிகமான அன்பை பொழியக்கூடிய யோகம் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். நீங்க உங்க காதலரை மீட் பண்ண மட்டும் போதும் உங்களுக்கு தாராளமாக நிறைய சந்தோஷம் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் மற்றவங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்குவது போல உங்களுக்காகவும் ஓய்வு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது நல்லதுங்க. உங்களால் அது கண்டிப்பாக முடியும். நிறைய ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள நீங்க நேர மேலாண்மையுடன் செயல்படுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில ரொம்ப சாதகமான ஒரு நாள்ங்க. திருமணமானவர்கள் உங்க வாழ்க்கை துணையின் அபரிமிதமான உதவிகளை கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை கூட மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க.
இத்தனை நாள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வாழ்க்கை துணையானவர்கள் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் வந்து அந்த மாதிரி ஃபீலிங்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃபீலிங் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட விலகி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். அந்த மாதிரி ஃபீலிங்லாம் நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்க பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, நல்ல ஒரு ஒற்றுமையை வளப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. ரொம்ப விலையுறந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க நண்பர்களே. அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து நன்மைகளை அதிகமாக பெற முடியும். குறிப்பாக அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய முக்கியமான விலையுறந்த இயந்திரங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாபாரிகள் உங்களது விலையுறந்த சில மிஷினரிஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதிலேயே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றிக்கொள்வதற்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். இன்றைய தினம் சில விலையுறந்த பொருட்களை அதிகமாக வாங்கணுங்கிற ஆசையும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. அந்த மாதிரி சில பொருட்கள் மீது அதிகமான அக்கறை ஏற்படும். வியாபாரத்தை விருத்தி பண்ணுறது பெருசாக மாற்றணும் அப்படின்னா உங்களது நண்பர்களோட ஒத்துழைப்பு அதுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே வியாபாரிகள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வியாபாரத்தை மிகப்பெரியதாக விரிவாக்கம் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டம் இதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் கூடிய நண்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய கத்தான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்க முடியும். நல்ல முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். நல்ல நேரம் இப்போ இருக்குங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டியது மட்டும்தாங்க. ஸோ அதிகமான வேலை இருந்தாலும் நீங்கள் சோர்வே ஆக மாட்டீங்க. அதனால நீங்கள் முயற்சி செய்து நிறைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க அதிகமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான விலையுறந்த பொருட்கள் அல்லது மிஷினரிஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக விலையுறந்த பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் கையாள வேண்டும். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் புதிய விதமான ஆசைகள் இன்னைக்கு நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆசைகளை நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் உங்களது யூகமான விளையாட்டுகள் மூலமாக நல்ல கவனமாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நல்ல வெற்றிகளை பெற முடியும். உங்கள் விளையாட்டில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. யூகிக்கக்கூடிய வகையில் கெஸ் பண்ணக்கூடிய வகையில் சில விளையாட்டுகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ரிஸ்க்லாம் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் ஆசைகள் மேம்படும். கவனமாக உங்கள் விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுங்கள். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வைப்பதை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகாத நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே உடல் சோர்வுகள் இருக்காது. உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.